அதே போல என்னென்ன போன்ற சங்கங்கள் இந்த போராட்டத்தில் இன்றைக்கும் அதிலே பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் கூட பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கள் முன்னிலையில் ஒத்துக்கொண்டாலும் கூட பல விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கும் அவர்தான் நிறுவனம் தயங்குகிறது, அதை நிறைவேற்ற மறுக்கிறது என்ற நிலை தொடங்குகிறது என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் நாங்கள் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படை தோழர் அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் நாம் சாலை வெளியே போராட்டத்தில் இப்ப நம்ம ஈடுபட போகிறோம். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற பின்னராக காவல்துறை நம்மை கைது செய்வார்கள். கைது செய்யும் போது யாரும் உள்ளாட்சி பணிகளிலே என்று சொல்லி மாநிலம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி உள்ளிட்ட அனைத்து பிரிவு பணியாளர்களும், முக்கியமாக தூய்மை பணியாளர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தம், மறியல் போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்திக் கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக தனியார் மையத்தை கைவிட வேண்டும், அரசாணை 152, 139 ரத்து செய்ய வேண்டும், அதே போல பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தேர்தல் கால வாக்குறுதியின் அடிப்படையில் 10 ஆண்டு பணி செய்த அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், குறைந்தபட்ச ஊக்கத்தொகை குறைந்தபட்ச ஊதியமாக 62(2)D அரசாணையின்படி குறைந்தபட்ச ஊதியத்தை அனைவரும் வழங்க வேண்டும், அதே போல கொரோனா ஊக்கத்தொகை 15,000 ரூபாய் வழங்குவோம் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு மாநிலம் முழுவதும் சிஐடியும், மதுரை மாநகராட்சியில் சிஐடியும், விடுதலை சிறுத்தைகள் தொழிற்சங்கம் சேர்ந்து வேலை நிறுத்தமும் மறியல் போராட்டம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இன்றைக்கு போராட்டம் என்பது ஒரு அடையாளப்பூர்வமான போராட்டம் தான். இந்த கோரிக்கையை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். என்னைக்குமே நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒன்று சேர்ந்து போராடியது கிடையாது. இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கை ஏற்கவில்லையானால் அரசு குறைந்தபட்ச நடவடிக்கையை ஏற்றுக்கொண்டு கோரிக்கையை நிறைவேற்ற முன்வரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டத்தம் காலவரையற்ற வேலை நிறுத்தமாக, மாநிலம் தழுவிய காலவரையற்ற வேலை நிறுத்தமாக மாறும். தொடர்ச்சியாக எம்எல்ஏ போன்ற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு காலையும் மாலையும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்கிறார்கள். உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெறணும். அப்படி இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் திணிச்சால் தமிழக முதலமைச்சர் ஏற்க திமுகவும் பதிவு செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் தொழிற்சங்கம், மதுரை மாநகர மாவட்ட